இதனை அழகாக சொன்னது. வாழ்மலைந்து எழுவோனை மகிழ்ந்து பறை முழங்க நாடவர்க்கு ஆசி தரும் பிள்ளையாட்டம் காட்சி கால்கோள் நீர்ப்படை நடுகள், காட்சி கால்கோள் நீர்ப்படை நடுகள், சீர்மிகு சிறப்பின் பெரும்படை வாழ்த்தல். இதற்கு விளக்கம் சொல்ல வந்த நச்சினார் கினியர் மிக பொருத்தமாக, நமக்கு பொருத்தமாக சொன்னார். அவர் சொல்லுகிறார், இறந்து போன வீரனுக்கு நடுகள். இதோ நீங்கள் எழுப்புகின்றீர்களே, இதை போல கோப்பாயிலும் மற்ற இடங்களிலும் மாவீர தூயலயங்களை அமைத்திருக்கின்றீர்களே. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர்கள் இப்படி வீரர்களுக்கு நடுகள் அமைத்ததை பற்றி நச்சினார் கிரியர் சொல்லுகிறார். நீ வாழ வாழிய நின் நடுகள் வேந்தன், நின் நடுகள் வேந்தன் புலி பொறித்த இமயமே போன்று நீ வாழ வாழிய. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே நச்சினார் கினியன் சொல்லுகிற போது, இமயத்திலே புலிக்கொடியை பறக்க விட்டானே கரிகால் பெருவளத்தான், அதை போல இமயத்திலே புலிக்கொடி பறித்தவனை போல நடுகள் ஆகிவிட்ட நீ அந்த வேந்தனை போல புகழோடு வாழ்க. அந்த புகழோடு வாழ்கின்றவர்களுக்குத்தான் வீர வணக்கம் செய்கின்றோம், உறுதி எடுத்துக் கொள்ளுகிறோம். எந்த லட்சியத்துக்காக நீங்கள் ரத்தம் சிந்தினீர்களோ, வாழ்க்கையின் சுகங்களை தேடாமல் உயிர்களை தந்தீர்களோ, அந்த லட்சியத்தை வென்றெடுக்க நாங்கள் சூளுரை மேற்கொள்ள இந்த எக்ஸல் அரங்கத்திலே கூடியிருக்கிறோம். என்னுடைய அன்பு சகோதரர்களே, உங்களுக்கு மரணம் இல்லை, உங்களுக்கு மரணம் இல்லை என்பதனால் தான் நீங்கள் ஏற்படுத்துகின்ற உணர்ச்சி எங்களை ஈழத்தில் எவ்வளவு படை வலியோடு சிங்கள அரசு எங்கள் மீது தாக்குதல் நடத்தினாலும் எதிர்கொள்ளுகின்ற உறுதியை நீங்கள் தந்த உயிர்களை தந்தீர்களே, அது எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது. மாவீரர்களுக்கு நினைவு அஞ்சலி செலுத்துகின்ற நேரத்தில் சத்யநாதனுக்கு அஞ்சலி செலுத்துவதை போல என்னுடைய மனத்திரையிலே வரிசையாக அந்த உருவங்களும் பெயர்களும் எழுந்து கொண்டே இருக்கின்றன. ஆம், சார்ல்ஸ் ஆண்டனி எனும் சீலனும், செல்லக்கிளியும், மேஜர் ஆனந்தும், ரெஜியும், மூதூர் கணேசனும் உயிர்களை தந்தீர்களே, உங்கள் தியாகம் வீண் போய்விடவில்லை. அது இன்றைக்கு பிரளயம் போல எழுந்திருக்கின்றது, பெரும் சக்தியாக எழுந்திருக்கின்றது. அகிம்சை வழியிலே நீதி கேட்டு போராடி, சிங்களவரிடம் அகிம்சை வழியிலே போராடி பார்த்து, அமைதி வழியிலே போராடி பார்த்து, ராணுவ தாக்குதலாலே தமிழ் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டு, எங்கள் சொந்த சகோதரிகள் நாசம் செய்யப்பட்டு, எங்கள் குழந்தைகளும் கொல்லப்பட்டு, எங்கள் வழிபாட்டு தலங்கள் அழிக்கப்பட்டு, எங்கள் இனமே பூண்டோடு அழிக்கப்பட்டு விடுமோ என்கிற நிலையில் ஆயுத போராட்டம் ஏந்த நேர்ந்ததே. வட்டக்கோட்டை தீர்மானத்துக்கு பிறகு, தனி ஈழம்தான் தீர்வு என்று முடிவெடுக்கப்பட்டதற்கு பிறகு, அப்பொழுது நடைபெற்ற போராட்ட களங்களை நினைவுபடுத்தி பார்க்கிற போதுதான் பண்டிதர் எங்கே, விக்டர் எங்கே, ஆயிரக்கணக்கான வீரர்கள் நிறைந்திருந்த சிங்கள ராணுவ முகாமை உயிர் போகும், துண்டு துண்டாக சிதறி போவோம் என்று தெரிந்தே உள்ளே சென்று தகர்த்தானே மில்லர், அந்த மில்லர் எங்கே? எங்கள் நெஞ்சிலே இருக்கிறார். அதன் பின்னர் திலீபன் அழைப்பது சாவையா, இந்த சின்ன வயதில் இது தேவையா என்று கவிஞர்கள் குரல் கொடுத்தார்களே, அந்த திலீபன் இதோ வானத்திலே இருந்து ஆசி வழங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று இங்கே நீங்கள் சித்தரித்தீர்களே, அந்த திலீபன் எங்கே? குமரப்பா எங்கே? புரேந்திரன் எங்கே? 12 தளபதிகள் எங்கே? வஞ்சகமாக குரூரமான சதி திட்டத்தின் வாயிலாக உயிர் நீத்தார்களே, அவர்கள் எங்கே? பசிலன் எங்கே? ஜானி எங்கே? சந்தோஷம் எங்கே? ஒரு பெரும் வல்லரசனுடைய படையோடு மோதி அந்த போர்க்களத்திலே, சமர்க்களத்திலே உயிர்களை தந்த வீரர்களில் தளபதிகளாக நின்ற இவர்கள் எங்கே? தூதராக அனுப்பப்பட்டு வஞ்சகமாக கொல்லப்பட்ட ஜானி எங்கே? இதற்கு பின்னரும்
தொடர்ந்து ஓயாத அலைகள் போர்க்களங்களிலே வெற்றிகளை குவித்த அந்த நாட்களை நினைத்து பார்க்கிற போது எங்கள் சங்கர் எங்கே, எங்கள் அப்பையா எங்கே, எங்கள் கிட்டி எங்கே, கடலின் மடியிலே போன எங்கள் கிட்டி எங்கே, எங்கள் பாலசிங்கம் எங்கே, செல்வா எங்கள் தமிழ் செல்வன் எங்கே, கௌசல்யன் எங்கே, ஜோசப் பரராஜசிங்கம் எங்கே, நடராஜா துரைராஜ் எங்கே, ரவிராஜ் எங்கே, எங்கள் தராக்கி எங்கே, 22,000க்கு மேற்பட்ட வீரர்களை களத்திலே இழந்தோம். சிங்கள இனவாத ராணுவ தாக்குதல் ஏறத்தாழ லட்சம் உயிர்களை பறிகொடுத்திருக்கிறோம். இவ்வளவு பேரும் கொன்று குவிக்கப்பட்டு ஒரு இனத்தை அழிப்பதற்கு ஒரு அரசு படைகளை ஏவி விட்டிருக்கின்ற நிலையிலேதான் ஆயுத போராட்டத்துக்கு நாங்கள் வர நேர்ந்தது. பிரித்தானிய பாராளுமன்றத்தின் 11ஆம் எண் அரங்கத்தில் நேற்றைய தினத்திலே எனக்கு உரையாற்றுகின்ற ஒரு அரிய சந்தர்ப்பத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் மக்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு வழங்கிய போது சொன்னேன், உங்கள் யூனியன் ஜாக் கொடி பறந்த போது 48 பிப்ரவரி 4ஆம் தேதி வரை பறந்த போது கூட எங்கள் தமிழ் மக்கள் கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படவில்லை. ஈழத்திலே நீங்கள் ஒப்படைத்து விட்டு வந்தீர்கள். சிங்களவர்கள் கைகளிலே வஞ்சிக்கப்பட்டோம், புறக்கணிக்கப்பட்டோம். ஈழத் தமிழ் மக்கள் துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், அநீதி விளைவிக்கப்பட்டது. நீதிக்கு போராடினார்கள், அறவழியில் போராடினார்கள். அதற்கு கிடைத்த பரிசு ராணுவ தாக்குதல். இதன் விளைவாகவே ஆயுத போராட்டம். உங்களுக்கு கடமை இருக்கிறது. தமிழீழ போராட்டத்தை அங்கீகரிக்க முன்வாருங்கள். நீங்கள் தானே ஐரோப்பா கண்டமெங்கும் ஹிட்லரால் வேட்டையாடப்பட்டு சிதறி கிடந்த யூதர்களுக்கென்று ஒரு தேசத்தை உருவாக்கி கொடுத்தீர்கள். அந்த புராதன மண்ணில் பாலஸ்தீனியர்கள் எங்கள் மண், எங்கள் பகுதி, எங்கள் உரிமை என்ற அந்த குரல் இன்று வரை இருக்கிறது. அது ஒருபுறம் இருந்தாலும் இந்த மண் மேற்கு கரை எங்கள் பகுதி. 4000 ஆண்டுகளாக இருக்கிற பிரச்சனை பாலஸ்தீனியர்களுக்கும் யூதர்களுக்கும். அந்த பூமி யாருக்கு சொந்தம் என்பது பிரச்சனை. நீங்கள் இஸ்ரேல் என்ற தேசத்தை உருவாக்கி கொடுத்தீர்கள். ஆனால் இலங்கை தீவிலே அந்த சர்ச்சை கிடையாது. வடக்கும் கிழக்கும், மட்டக்கிழப்பும், வல்வெட்டித்துறையும், மன்னாரும், யாழ்ப்பாணமும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழர் பகுதி. It is the traditional homeland of Tamils. 1984ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16 அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், the Tamils of the north and east are the original inhabitants of the land. அவர்கள் பூர்வ குடிமக்கள், அவர்கள் தேசம். ஆனால் நடப்பது இனப்படுகொலை. இதை சொன்னவரும் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள்தான். 83ஆம் ஆண்டு